அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பாகிஸ்தானுக்கு நோ சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட கை கோர்த்திருக்காங்க ஜெர்மனி. எதற்காக? ஐரோப்பிய நாடுகள் இணைந்து செய்யக்கூடிய யூரோட்ரோன் ப்ரோக்ராமில் நம்ம இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறக்கூடிய பிரளய் மிசைல், அதனுடைய சிறப்பம்சங்கள். அதானி ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து பண்ணிட்டாங்க. உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கு. இந்த நேரத்தில் சீனா செய்யக்கூடிய வேலை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பில் இந்தியாவுக்கு புதிய டெக்னாலஜியை கொடுக்கறதுக்கு ஜெர்மனி முன் வந்திருக்காங்க. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த டெக்னாலஜியை அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜெர்மனி அந்த நாட்டுக்கு கொடுக்கல. அந்த வகையில் தான் நம்ம இந்தியாவுக்கு தற்போது அந்த ஒரு சிறப்பான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் பாகிஸ்தானோட அகோஸ்டா கிளாஸ் பிஎன்எஸ் சேட் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. வழக்கமாகவே நீர்மூழ்கி கப்பல்கள் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் வரைக்குமே நீருக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா ஆக்சிஜன் தீர்ந்து போனதுக்கப்புறமா மேலே வந்துடும். ஆனால் பாகிஸ்தானோட அந்த கப்பல் காணாமல் போயிட்டு 48 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட நீர்நிலையுடைய மேற்பகுதியில் அதை கண்டுபிடிக்கவே முடியல. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். பாகிஸ்தானோட எல்லையிலிருந்து குஜராத்துக்கு இந்த கப்பல் 3 நாட்களில் வந்துடுமா. அதே மாதிரி மும்பையை ஒட்டின கடற்பகுதிக்கு வெறும் 6 நாட்களில் இதனால் வர முடியும். எனவே நீர்மூழ்கி கப்பலை நம்ம இந்தியாவும் வலை வீசி தேடினாங்க. இதுக்காக சிறப்பு ரோந்து கப்பல்கள் மற்றும் விமானங்களையும் இந்தியா அனுப்பியிருந்தது. 21 நாட்கள் நீண்ட தேடுதலுக்கு பிறகு மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு கடல் பரப்பில் அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. 21 நாட்கள் கப்பல் நீருக்குள்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். கடற்படையும் இது பற்றி விசாரித்ததில் பல தகவல்களும் வெளியாகி இருக்கு. அதாவது காணாமல் போன அந்த பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல் அகஸ்டா கிளாஸ் வகை சார்ந்தது. இந்த வகை கப்பல்கள் பிரான்ஸ் இராணுவத்தால் தான் 1970களில் தயாரிக்கப்பட்டது. இதனுடைய சிறப்பம்சமே நீண்ட நாட்கள் கடலுக்குள்ளே இருக்கிறது தான். காரணம், இதில் இருக்கக்கூடிய ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏஐபி தொழில்நுட்பம் தான். அதாவது கப்பல் மேலே வரவில்லை அப்படின்னாலும் கூட இது தானாகவே ஆக்சிஜனை உற்பத்தி செய்து உள்ளே இருக்கக்கூடிய கடற்படை வீரர்களை காப்பாற்றும். 2 to 3 வாரங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த டெக்னாலஜினால் வழங்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் சொந்தமாக இந்த தொழில்நுட்பம் கொண்ட அந்த நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க முடியாது. எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. எனவே கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெர்மனி கிட்ட இந்த டெக்னாலஜியில் இயங்கக்கூடிய நவீன நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் நீங்கள் ஏற்கனவே சீனாவோடு இருக்கீங்க, அதனால் நாங்கள் இதை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி கைவிரிச்சிட்டாங்க. இப்படி பாகிஸ்தானுக்கு கைவிரித்த ஜெர்மனி தற்போது இந்தியாவுக்கு இந்த அதிநவீன கப்பல்களை செய்து தருவதற்கு முன் வந்திருக்காங்க. அதாவது ஜெர்மனி கடற்படைக்கு தேவையான கப்பல்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய TKMS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீசன் குரூப் மரைன் சிஸ்டம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் நம்ம இந்தியாவோட கப்பல் கட்டுமான பொதுத்துறை நிறுவனமான மசகன் டாக் ஷிப்யார்டோடு இணைந்து இதை தயாரிக்க போகிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா 44,816 கோடி ரூபாய்க்கு ஒரு டீலும் போடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியாவுக்கு AIP வசதி கொண்ட அதிநவீன 6 கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களை அந்த நிறுவனம் தயாரித்து கொடுப்பாங்க. கடந்த 44 ஆண்டுகளில் இந்தியா ஜெர்மனி ஒன்று சேர்ந்து கப்பல்களை தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இப்படி தயாரிக்கப்படக்கூடிய கப்பல்களில் லித்தியம் அயன் பேட்டரிகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. தற்போது பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய கப்பல்களில் டீசல் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. டீசலோடு லித்தியம் பேட்டரிகளை ஒப்பிடும்போது பேட்டரிகள் தான் அதிக செயல்திறனை கொண்டதாக இருக்கும். எனவே இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய கப்பல்களுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஐரோப்பிய நாடுகள் இணைந்து யூரோட்ரோன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு ஆசிய நாடுகளுக்கு அனுமதி இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இந்த திட்டத்தோட பார்வையாளராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு.
உலக நாடுகள் ஒவ்வொன்றுமே அவங்களோட இராணுவத்தை வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறிய நாடுகள் தான். எனவே தங்களுக்குன்னு தனியான ஒரு இராணுவத்தை வந்து உருவாக்குறதை விடவே கூட்டுப்படையை உருவாக்கினோம் அப்படின்னா அதில் லாபம் அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டு சேர்ந்து இராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தொடங்கிட்டாங்க. அந்த வகையில் தான் இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் இணைந்து மேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நவீன ட்ரோனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான திட்டத்துக்கு தான் ஈரோ ட்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. உலகின் வலிமையான நாடுகளாக கருதப்படக்கூடிய அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்ய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன்களுக்கு இணையாக இது வந்து வடிவமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆள் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் மூலமாக இயக்கப்படக்கூடிய இந்த ட்ரோன் சுமார் 13 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடியது. மீட்பு பணிகளுக்கும் தெரியாத நிலப்பரப்பை கூட ஆய்வு பண்ணுறதுக்கும் இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதனுடைய உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது உளவு பார்க்கறது தான். அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கும் தான் இதை வந்து வடிவமைக்கிறாங்க. இதில் சுமார் 2.3 டன் அளவுக்கு வெடிப்பொருட்களை கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் 40 மணி நேரம் வரைக்கும் இடைவிடாமல் அதனால் பறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு. அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலையே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு இணையான ஒரு திறனை இந்த மேல் ட்ரோன் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோடைய தகவலாக இருக்கு. இதை தயாரிக்கிறது அப்படிங்கிறது உலகின் நம்பர் 1 விமான நிறுவனமான ஏர்பஸ் தான். இதனோடு பிரான்ஸோட அந்த பாதுகாப்பு தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனம்னா டசால்ட் ஏவியேஷன், அதுபோக இட்டாலியோட லியானர்டோ, இவங்க அனைவரும் வந்து கூட்டு சேர்ந்து தான் இந்த மேல் ட்ரோனை வந்து தயாரிக்கிறாங்க. ஆக இந்த பெரிய பெரிய கைகளெல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரோனையை வந்து தயாரித்து களமிறக்க போகிறாங்க. இது ஐரோப்பிய நாடுகளோட திட்டம் அப்படிங்கிறதுனால இந்தியாவால் அதில் பங்கேற்க முடியாது. ஆனால் தற்போது இந்த திட்டத்துடைய பார்வையாளராக இந்தியா இருக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பு நம்ம இந்திய இராணுவத்துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ட்ரோன்கள் தயாரிக்கக்கூடிய அந்த மெக்கானிசம்ஸ் குறித்து நம்ம DRDO துறைக்கு வந்து முக்கியமான ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தென்மேற்கு ஆசியாவில் இந்தியாவுக்கு சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க. இதையெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு கூடுதலான இராணுவ பலம் அப்படிங்கிறது நமக்கும் தேவைப்படுது தான். அந்த வகையில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இந்தியாவும் சிறப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் தெரிய வருது. அடுத்ததான் குடியரசு தின அணிவகுப்பில் பாதுகாப்புத்துறை சார்பாக இந்திய இராணுவத்துடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் பிரளய் மிசைல் வந்து காட்சிப்படுத்தப்பட இருக்கு. இந்த ஏவுகணை நமது DRDO மூலமாக முற்றிலுமாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இராணுவம் மற்றும் விமானப்படைக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற இந்த பிரளய் மிசைல் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை. பிரளய் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று துல்லியமாக தாக்கக்கூடியது. அதே மாதிரி 500லேருந்து 1000 கிலோ வரையிலான எரிபொருட்களை வந்து கொண்டு செல்லக்கூடிய திறன் கொண்டது. மொபைல் லான்ச்சர்லேருந்து கூட இதை ஏவ முடியும். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வகை ஏவுகணை அதை தாக்க வரக்கூடிய மிசைலை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நடுவானத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எட்டியதுமே அதனுடைய பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய திறனையும் வந்து இந்த ஏவுகணை பெற்றிருக்கு. ஏற்கனவே பிராமோஸ் மற்றும் பிரஹார் ஏவுகணைகள் நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரளய் ஏவுகணை இந்தியாவுக்கு கூடுதல் வலிமையை கொண்டு சேர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2015ஆம் ஆண்டு இந்த பிரளய் ஏவுகணைக்கான திட்டம் வந்து உருவாக்கப்பட்டு சுமார் 6 ஆண்டுகளாக இதுக்கான டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்தது. பிறகு 2021ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 2 நாட்களில் 2 முறைக்கு மேலே தொடர் பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக அது வந்து செயல்பாட்டுக்கு வருது. ஆக இதை வந்து நாளைக்கு காட்சிப்படுத்த போகிறாங்க. அடுத்ததான் இலங்கை அரசு அதானி குழுமத்துக்கு வழங்கின மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்க. இது அதானி குழுமத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது. கௌதம் அதானிக்கு சொந்தமான அந்த அதானி குழுமம் பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகளிலும் பல தொழில்களை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக இந்தியாவோட அண்டை நாடுகள் வங்கதேசம், இலங்கை இவங்களுக்கு ரெனிவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சாரம் தயாரித்து வழங்குவதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஏற்கனவே வங்கதேசத்தில் ஏற்பட்ட அந்த வன்முறை காரணமாக அதானி குழுமம் அங்கு மின்சார விற்பனை செய்கிறதுல வந்து பல சிக்கல்களையும் எதிர்கொண்டாங்க. இந்த நிலையில தான் இலங்கை அரசு திடீர்னு அதானிக்கு வழங்கின அந்த மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை
திரும்ப பெற்றிருக்காங்க. இலங்கை அரசுக்கு மின்சாரம் தயாரித்து விற்பனை செய்யறதா கடந்த ஆண்டு அதானி குழுமம் வந்து ஒப்பந்தம் பண்ணினாங்க. ஆனா அப்போது முதலே இந்த திட்டத்துக்கு இலங்கையில வந்து எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிலையில தான் அந்த அரசு திடீர்னு அந்த ஒப்பந்தத்தையே வந்து கைவிட்டிருக்காங்க. கடந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. அதன்படி இலங்கையோட வடமேற்கு பகுதியில தான் அதானி குழுமம் காற்றாலைகளை நிறுவி அதன் மூலமா மின்சாரம் தயாரித்து இலங்கை அரசுக்கு 1 கிலோவாட் $0.0826 வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதானி குழுமம் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக லஞ்சம் வழங்கியதா வந்து குற்றச்சாட்டுகள் அங்கு எழுந்தது. உள்ளூரை சேர்ந்த நிறுவனங்கள் அதானியை விட குறைந்த விலைக்கு மின்சாரம் வழங்குறதுக்கு தயாரா இருந்த நிலையில் கூட முறைகேடா அதிகாரிகள் அதை வந்து அதானி குழுமத்துக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து புகார் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் தற்போது இலங்கையில அமைந்திருக்கக்கூடிய அதிபர் அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான அரசு வந்து அதானி குழுமத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு கமிட்டி நிறுவப்பட்டு அந்த கமிட்டி ஆய்வு நடத்தும் அப்படின்னுட்டும் அதன் பிறகு அதானி குழுமத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்குறதா இல்லை வேறு நிறுவனங்களுக்கு வழங்குவதா அப்படிங்கிறது வந்து முடிவு செய்யப்படும்னு இலங்கை அரசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மன்னார் பகுதியில் 484 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி ஆலையை வந்து நிறுவுறதுக்கு அதானி குழுமம் வந்து அனுமதி பெற்றிருந்தாங்க. ஆனால் இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு வேற ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இலங்கையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் அந்த ஒப்பந்தத்தையே இலங்கை அரசு ரத்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் $442 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அதானி குழுமம் இழந்திருக்கு. ஆனால் அதானி குழுமம் இதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான பொய்யான தகவல்கள் பரவி வருவதாகவும் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அடுத்ததான் உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியிருக்காங்க. இதனுடைய உறுப்பு நாடுகளுடைய பட்டியலிருந்து அமெரிக்கா வெளியேறிட்டாங்க. இதற்கு அடுத்ததான் உலக சுகாதார மையத்துக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தருவோம் அப்படின்னுட்டு சீனா தற்போது சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார மையத்துக்கு தேவையான நிதி உதவி, பாதுகாப்பு உதவி, ஆராய்ச்சி உதவிகளெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னுட்டு சீனா அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா வெளியேறி இருக்கிறதுனால அந்த இடத்த தற்போது சீனா பிடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. கொரோனா காலத்தில் தவறாக நடந்துக்கிட்டது, கொரோனாவோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது பற்றி விசாரிக்காதது, சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டது உள்ளிட்ட பல காரணங்களையும் குறிப்பிட்டு உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வந்து வெளியேறி உள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அதிரடியாக பல உத்தரவுகளையும் பிறப்பிச்சாரு. கிட்டத்தட்ட 200 முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சாரு. அதனுடைய ஒரு பகுதியாக உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு சீனா தற்போது ஸ்கோர் பண்ண அனைத்து வகையிலும் தற்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.